கலைஞர் வந்தார். அனைத்து கிராமங்களுக்கும் மின்சாரம் வழங்கும் திட்டம், கண்ணொளி திட்டம், பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டம், தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம், அப்புறம் பார்த்தீங்கன்னா குடிசை மாற்று வாரியம், மகளிர் காவல் பணிக்கு தேர்வு என பல திட்டங்களை கொண்டு வந்தார். எல்லா திட்டங்களையும் அடிப்படை பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் மேலே வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அன்பின் நீச்சி தான் அது. நிறைய அன்பை பொழிஞ்சார் கலைஞர். பின்னர் சிறிது காலம் ஒரு 13 வருட காலம் அந்த மக்கள் மீதான அன்பின் கயிறு மீண்டும் அறுபட்டது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1989 ஒரு இடைவெளியில் 2 வருஷம் 3 வருஷம் ஆட்சியில் கூட பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சொத்துரிமைன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு என கலைஞர் மீண்டும் மீண்டும் அன்பை பொழிஞ்சார். அந்த மாதிரி தலைவர்கள் இருந்தாங்க. அப்புறம் 1996 முதல் அதுக்கு முன்னாடி இடைப்பட்ட காலங்கள் நம்ம சொல்லவே தேவையில்லை. அவங்க என்ன மாதிரி அன்பை பொழிந்தாங்கன்னு நம்ம சொல்கிறதுக்கு நேரம் பத்தாது. நான் அப்படியே ஸ்கிப் ஆகி 1991 96 ஸ்கிப் ஆகி நேராக டைரெக்டாக 96 to 2001 கலைஞர் ஆட்சிக்கு போயிடுறேன். அந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா பொற்கால ஆட்சி. கலைஞர் தமிழ்நாட்டை புரட்டி போட்டார். டைடல் பார்க், இலவச மின்சாரம், சமத்துவபுரம், உழவர் சந்தை, மக்களுக்கான அடிப்படையான உட்கட்டமைப்பு வசதிகள், சாலைகள், அவ்வளவு திட்டங்கள் சொல்லி மாளாது. அதெல்லாம் இன்னொரு இதில் கூட நம்ம பேசுவோம். 2001 மீண்டும் மக்கள் மீதான அன்பு கயிறு அறுபட்டது. பிடி இறுகியது. 2001 to 2006 ஆட்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஆட்சி. அது டெஸ்மா சட்டங்கள்லாம் நமக்கு தெரியும். இப்படி மீண்டும் மீண்டும் அன்பு பெருக மறுபடியும் இறுகவும் இருந்தால் முன்னேற்றம் சாத்தியம் இல்லை. இப்போது முதல்வர் ஸ்டாலின் வந்திருக்கார். இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்திருக்கு. அதில் விடியல் பயணமாகட்டும், கலைஞர் மகளிர் உரிமை தொகையாகட்டும், நான்முதல்வன் திட்டமாகட்டும், புதுமை பெண், தமிழ் புதல்வன், தாய்மானவன், எல்லாமே மக்களின் மீதான அன்பின் வெளிப்பாடு. இந்த பெயர்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி ஸ்கீம் அப்படின்ட்டு. ஸோ ஒரு அரசாங்கம் மக்கள் மீதான அன்பு செலுத்துறதுக்கான வெளிப்பாடு அதன் திட்டங்கள் கொள்கைகள் வெளிப்படையாக தெரியுது. அவ்வளவு திட்டங்கள் முதல்வர் கொண்டு வந்திருக்காரு. முதல்வர் யாரையுமே விடுறதில்லை, எந்த தரப்பினரையும் விடுறதில்லை, எல்லாரையும் அணைச்சிக்கிறாரு. எதிரியை கூட அரவணைச்சு போகிறாரு. மீண்டும் அவரை தொடர வைக்க வேண்டியது ஒவ்வொரு பொதுமக்களுடைய கடமை. 5 வருடத்தில் நம்ம 50 வருடத்திற்கான முதலீடை போட்டிருக்கோம், வேலையை பார்த்துருக்கோம், அவ்வளோ சாதனைகள் செஞ்சுருக்கோம். அவ்வளவு சாதனைகள் நடுவில் கயிறு அருந்தால் எப்படி இணைச்சிக்க முடியாதோ அது மாதிரி அது வளர்ச்சியை பின்னோக்கி இழுக்கும். ஜான் ஏறுனா முலம் சறுக்கிறது நல்லதும் இல்லை. இந்த 5 ஆண்டில் அன்பால் இணைந்த கயிறு